எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களுடைய நம்மளுடைய காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ARRS மல்டிப்ளெக்ஸில் வந்து சேலத்தில் வந்து பார்த்தோம். உண்மையிலே மதிய ஷோவும் நல்லா கிட்டத்தட்ட தேட்டர் ஃபில் ஆயிடுச்சு. இப்போ ஈவினிங் ஷோ ஹவுஸ்ஃபுல். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள் கொடுத்த வரவேற்புக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த படம் இந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகுன முக்கியமான ஒரே பேக்ரவுண்ட் வந்து தமிழ்நாட்டு மக்கள் தான். தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருக்கும் எங்கள் டீமுடைய சார்பாக பாதந்தொட்ட நன்றிகள். தேங்க்யூ. நான் இங்கே இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதந்தொட்ட நன்றிகள். தேங்க்யூ. இல்லைண்ணா, நம்ம ஒன்றுமே கிடையாதுண்ணே. நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சைனால தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அவங்களுக்கு கடைசி வரை நன்றி உள்ளனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் இல்ல. சில முன்னாடி ஆரம்பிக்கும் போது ஷோ கம்மியாக தான் கொடுத்தாங்க. அது ஏன்னா பெரிய படங்கள் எல்லாமே நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறதுனால கம்மியாக தான் கொடுத்தாங்க. மக்களோட வரவேற்பு மக்களால் மட்டும்தான் இப்போ ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. மக்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களால தான் ஷோஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகி நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அவங்களாம் ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே ஹாப்பின்னு. நாங்கள் இந்த படம் நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பராக தான். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல இந்த படம் மக்கள் மத்தியில் போய் சேரும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி எல்லாருமே ரொம்ப ஹாப்பிங்க. இல்லை, இப்போதைக்கு எதுவும் இல்லைண்ணே. நம்ம காந்தி கண்ணாடி மக்கள் போட்ட பிச்சைனால இந்த படம் வந்து இந்த அளவுக்கு நல்லபடியாக ஹவுஸ்ஃபுல்லாக ஃபேமிலியாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இது நல்லபடியாக வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இன்னொன்று நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு சொசைட்டிக்கு உங்களால முயன்ற உதவி செஞ்சுருக்கீங்க. இன்னொரு சொசைட்டிக்காக ஹெல்ப் பண்ணணும், இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கோ இல்லை இந்த மாதிரி நிறைய கைவிடப்பட்டவங்களுக்கோ என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது மற்றவங்க உதவி பண்றதுக்காக. ஐயோ, நான் மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது நான் பெரிய இல்லை. மக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். சீரியஸா அவங்க நான் இங்கே இருக்கிறதே மக்கள் தான் காரணம். மக்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ கடைசி வரைக்கும் நான் மக்களுக்கு ஒரு சேவகனா கடைசி வரைக்கும் இருந்து சேவை செய்யணும். அது மட்டும் தான் என்னோட ஆசை எல்லாமே. அவ்வளோதாங்க. சார், மீண்டும் வந்து சேலம் வந்து சினிமா காலமாக ஆகிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து என் படத்தையும் பார்க்க அவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளோ நன்றி சொல்றேன்னு தெரியல. எல்லாருக்கும் பாதத்தோட நன்றிகள். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுண்ணே. ஏன்னா நான் நிறைய எல்லா ஹீரோஸுடைய படமும் நான் வந்து தேட்டரில் பார்த்துருக்கேன். இப்போ நானும் ஹீரோ நடிச்ச படம் தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப எப்படி சொல்றது, அதெல்லாம் அது காரணம் மக்கள் தான், தமிழ்நாட்டு மக்கள் தான். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லுவேன். இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் ஓப்பனிங் வந்திருக்கு. ஸோ பெரிய இயக்குநர்கள் இருந்து அழைப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை யாருடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா? எனக்கு எல்லா டேரக்டர்ஸும் நடிக்கணும்னு ஆசை தானே. எனக்கு ஆசை தானே, எல்லா டேரக்ஷன் நடிக்கணும்னு ஆசை தானே. ஆமா. ஐயோ, அதை மறந்துட்டேன். ஐயோ, ஆக்சுவலா படத்துடைய தயாரிப்பாளர் ஜெய்கிரன் ப்ரோ எங்களை நம்பி ஆக்சுவலா எப்படி சொல்றது, எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத எங்களை நம்பி பரவாயில்ல இந்த பசங்க பண்ணுவானுங்கன்னு சொல்லி நம்பி எடுத்த ஜெய்கிரன் ப்ரோ அவருடைய சொந்த ஊர் வந்து சேலம் தான். ஸோ அவருக்கு ஒரு வாட்டி நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. முன்னாடி மற்ற இப்போ சின்ன சின்ன ரோல்ல பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து உங்களுக்கு நல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் இது பண்றாங்க. இப்போ ஹீரோ முன்னாடி ஒரு சில நெகட்டிவ் ட்ரெண்டிங்லாம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? அப்படி நான் எதுவும் பார்க்கவே இல்லை இது வரைக்கும். இல்ல வந்துட்டு இருக்கு இந்த நெகட்டிவ் டாக் ஒரு சில. அது என்ன வருதுன்னு சொல்லுங்க. எப்படின்னா இவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு, வேற ஏதாவது முன்னாடி வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் இருக்கு. என்ன ஸ்கிரிப்ட்? அதான் என்ன சொல்றேன், இவர் தனியா ஒரு ப்ரோமோட் பண்ணி உருவாக்குற மாதிரி இருக்கு. இவரை உதவி பண்ணி இந்த மாதிரி இருக்கு. வேற ஏதாவது பேக்ரவுண்ட்ல இருக்கு, வளர்ச்சி பின்னாடி அந்த மாதிரி ஒரு நெகட்டிவான டாக்ல இருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? ஒண்ணுமே இல்லைண்ணே. நம்ம அது அப்படிப்பட்ட ஆளா இருந்தா நான் கவலை பண்ணணும், ஃபீல் பண்ணும். நான் வந்து நான் சொல்ற மாதிரி தான், கருப்பு பணத்துல யாருடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறான், இவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் யார் இருக்காங்க. நான் வந்து கருப்பு பணத்தை சொல்ற மாதிரி தான், கருப்பு பணத்தை போய் நான் வந்து இது பண்ணல. நான் வெயில போய் ஊரூரா ப்ரோக்ராம் பண்ணி கருத்த பணத்தில் தான் கருத்த பணத்தில் தான் நான் செய்கிறேன். கடைசி வரையும் செய்வேன். அது இல்லாமல் எனக்கு இருக்க பேக்ரவுண்டு, எனக்கு இருக்க அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கான்னு சொல்றாங்க. எனக்கு பின்னாடி வந்து அவமானம், நிராகரிப்பு, அதுதான் எனக்கு இருக்க ஒரே பேக்ரவுண்ட். தமிழ்நாட்டு மக்கள் மட்டும்தான். அவங்க தான். அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவனா. அவங்க போட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், அவங்க போட்ட பிச்சைலாம் நான் உட்காந்துருக்கேன். கடைசி வரை அவங்களுக்காக எல்லாமே சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். சேவையில் அவங்க எனக்கு செஞ்சதுக்கு நான் செய்யறது என்னுடைய கடமைன்னு சொல்லலாம். என் நன்றி உணர்வோடு இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிவகார்த்திகேயனுடைய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே டேட்ல உங்க படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. அவரோட படத்துக்கு எப்படி வரவேற்பு இருக்கு, அதே மாதிரி உங்களுடைய படத்துக்கு வரவேற்பு இருக்கு. இந்த இதை எப்படி பாக்குறீங்க? ஐயோ, அண்ணெல்லாம் பெரிய ஆளுண்ணே. அண்ணன் இருக்க உயரெல்லாம் வேற, அண்ணன் படத்துக்கு இருக்க ஓப்பனிங்லாம் வேற. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், அண்ணன் படத்துக்கு டிக்கெட் கிடைக்கும் 10 பேர் நம்ம படத்துக்கு வரமாட்டாங்களா அப்படிதான். மற்றபடி இன்னைக்கு ஆக்சுவலா வந்து சிவகார்த்திகேயனோட படம் ரிலீஸ் அப்படிங்கறதுலாம் எங்களுக்கு தெரியும்.
என்ன ஆச்சுன்னா வந்து வி டோன்ட் ஹேவ் டேட்ஸ் ஆக்சுவலா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாரமுமே வந்து 5 படம் 6 படம் 7 படம் வந்துட்டே இருந்தது. ஸோ இந்த தேதி வந்து எங்களுக்கு அது மாதிரி அமைஞ்சது. சரி ஓகேன்னு சொல்லி வி ப்ரொசீட், அவ்வளவுதான். இங்க யாரு கூடயும் வந்து போட்டி போடுறதுக்கோ அவங்களோட இது பண்றதுக்குலாம் இங்க யாருமே பண்ணல. அந்த படத்தை காட்டிலும் காந்தி கண்ணாடிக்கு ஒரு நல்ல வரவேற்பு, நல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் எப்படி பாக்குறீங்க? இல்ல ஆக்சுவலா ஈக்குவலா அதுக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது, எங்க படத்துக்கும் நல்ல விமர்சனங்கள் தான் வருது. இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீரியஸா கம்பேரே நம்ம பண்ணக்கூடாது. அது அவ்வளவு பெரிய படங்கள். இது நம்ம சின்ன படங்கள் வரவேற்கிறாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அது வந்து நன்றி சொல்லணும். ஏன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ்ல ஆரம்பிச்சோம். மக்கள் கொடுத்த வரவேற்புனால மட்டும்தான் கிட்டத்தட்ட ஸ்கிரீன்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகுது. எனக்குலாம் ரொம்ப ஷாக்கு. நம்ம படம் வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகுது நினைக்கும் போது இதுக்கு மேல நான் என்ன சொல்றேன்னு தெரியல. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாலாஜி சார்பாக பாதம் தொட்ட நன்றிகள். தேங்க்யூ. அடுத்த படம் இப்ப கேபி பாலா வச்சு பண்ற மாதிரி திட்டம் இருக்கா, வேற ஏதாவது எப்படி அடுத்த உங்களோட திட்டம் இல்ல சோஃபார் வந்து இந்த படத்தோட இதெல்லாம் போயிட்டு இருக்கேன் நான். இன்னொரு 15-20 நாள் உங்களுக்கே தெரியும். இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன், ஆதிமூலம் கிரியேஷன்ஸ். ஆதிமூலம்ங்கிறது என்னோட பாட்டியோட பேரு. ஸோ அவங்க பேர்ல ஆரம்பிச்ச ப்ரொடக்ஷன் இது. இதோட ஃபர்ஸ்ட் மூவி இது. சோஃபார் இந்த ஐடியால தான் நான் இருக்கேன். இன்னும் அடுத்த படத்தை பத்தி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் கிடையாது. ஸோ இதெல்லாம் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படத்தை அவரே வந்து சொல்றேன். ஆக்சுவலா இந்த படத்தில் நடிச்ச மதன் ஒரு சூப்பரான ஒரு த்ரோட் கேரக்டர் பண்ணிருக்காரு. அவரும் வந்திருக்காரு. அவருக்கும் இந்த படத்துல எல்லா சீனும் ட்ராப் பண்றாங்க. ரொம்ப நன்றி வந்துடும். கூட டிராவலர் மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் பண்ணிருக்கேன் என் படத்துல. பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. இப்ப இந்த இதுல ஒரு பாலாவோட ஆக்டிவிட்டிஸோ இல்ல ஏதாவது உங்களுக்கு மனம் கவர்ந்தது, இல்ல அவர்கிட்ட இது கொஞ்சம் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கா? ஆக்சுவலா முதல்ல பாலாவை வச்சு பண்ணுங்கிறதே காரணமே அவர் மனம் கவர்ந்ததுனாலதான் அவர் நான் வச்சு ஆரம்பிச்சேன். எல்லாருமே சொல்லுவாங்க இது வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல நாங்க யாரும். ஸோ அவர் ஆல்ரெடி ஒரு விஷயத்துல செஞ்சு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஸோ அதை பார்த்து தான் நான் இந்த வாய்ப்பை வந்து அவருக்கு வந்து நம்ம பண்ணோம். மற்றபடிலாம் வந்து நம்ம போய் இவருக்கு வாய்ப்பு கொடுத்து பண்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் நம்ம ஒன்றும் கிடையாது. ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப நன்றி. தேங்க்யூண்ணே. ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.